நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தொழுது பேசுகிறேன். இதனுடைய 351வது வீடியோ. இதில் அக்ஷரசக்தி பீடத்தினுடைய 43வது பீடத்தை பார்க்க போகிறோம். இந்த 43வது பீடம் எப்படி இருக்குன்னா, சமஸ்கிருதத்தில் ரா என்ற 27வது மெய்யெழுத்து அது வழங்குகிறது. இதற்குரிய நாயகி ரக்தா தேவி, ரேஷிகா தேவியின் பேர் அவளுக்கு. அவள் திருவுருவை சித்த சாபர் சந்திரன் என்ன சொல்றது பார்க்கலாம். ரம் ரூபா ரேஷிகா ஷியாமா சிம்மஹஸ்தா லோகிதாம் சுகா பஞ்சாஸ்ய அஷ்டாகலை தத்தே தக்ஷபாம கிரமேண சா கட்க கேடா அங்குச சுதா பாசம் சூல பரதா பயாந்த். அதாவது 8 திருக்கரங்கள், 5 திருமுகங்கள், சிம்ம வாகனத்தை உட்காந்துருக்க, ஒரு காலை மடித்து ஒரு காலை இருக்க. அவள் கையில் என்னெல்லாம் வச்சுருக்கான் பார்த்தா, ஒரு கையில் மேற்கரையில் வலது கையில் சூலம், கட்கம், அங்குசம் வச்சுருக்கா. அந்த பக்கத்தில் பாசம் இருக்கு, பாசம் கேடயம், கதை வச்சுட்டுருக்கா. கதை வச்சு வராபையும் 2 கை இருக்கு. இதுதான் ஒரு தோற்றம். பச்சை நிறத்தில் காட்சி சொல்லப்பட்டிருக்குள்ள. ரகார தேவி சாக்தத்தில் குரோதினி கலையாகவும், சைவத்தில் புஜங்கேசனாகவும், வைணவத்தில் பலிக்கு பாலியில் போட்டிருக்கான், பாலியாகவும், நம் சரீரத்தில் பலப்பக்கமாக இருக்கிறாள் என்று மாத்திருக்கார் கண்டு கூறுகிறது. குரோதினி சார் புஜங்கேஷ பாலி ருத்ர பாவகௌ ரோபிம்பம் தட்சிணாம்ச ரிசிரோ ரேப ஈரித்த. ரா என்னும் இந்த எழுத்து தோன்றிய தளத்தில் தான் பிற்காலத்தில் தாட்சாயணியின் நிலம். நான் திருப்பி ரீகால் பண்ணுறேன். பரமேஸ்வரனுடைய டமரகத்திலேருந்து வந்த ஒலிகள் ஒவ்வொரு எழுத்தாக இந்தியா பாரத தேசத்திலிருந்து பரவி விடுறது. பின்னாடி தாட்சாயணியுடைய உடல் பாகங்கள் மகாவிஷ்ணுவால் அந்த சுதந்திர சக்கரத்தால் சிதைக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துல விடுறது. இது தவிர பாகங்களை தவிர ரத்தம் ஒரு இடத்த கொட்டுறது, நிலம் மாமிசம் ஒரு இடத்த கொட்டுறது, அந்த மாதிரிலாம் கொட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் இந்த 51 சக்தி பீடங்கள் வருது. ஸோ தாட்சாயணியின் நிலம் தேக கொழுப்பு, நிலம்னா தேக கொழுப்பு முழுவதும் இங்குள்ள ஸ்வர்ண ஆகர்ஷ பைரவர் மந்திரங்கள் சித்திக்கும் இந்த இடத்து தான் மேரு பீடம்ன்றார். இந்த மேரு பீடம்ன்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன், ஒவ்வொருத்தரும் கற்பனையாக விடுறான். யூடியூப்லோட பார்க்குறேன். மகாமேருன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது உலகத்தினுடைய வலப்பக்கம் வடக்கு தெற்கு, இந்த ஆர்டிக் அண்டார்டிக் சொல்கிறோம் இல்லையா, அந்த திசைகள் அதில் தான் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, தனியாக மலையே கிடையாதுன்றார். கைலாசமே அந்த இதனுடைய இந்த குவிப்பினால் இப்படி வந்திருக்குது. அதே மாதிரி கீழே அண்டார்டிகா. ஸோ இந்த ஆர்டிக் அண்டார்டிக்கில் தான் இந்த இது கைலாசம் வந்திருக்குன்னு சொல்லப்படுறது. இவ்வாறு இலைமறைவு காய்மறைவாக மேருதந்திரம் கோடிட்டு காட்டும் மேரிப்பீடம் இருக்கும் இடத்தை மிக பிரயத்தனப்பட்டு தேடியதில் கிடைத்த ஆதாரங்கள் அடிப்படையில் அந்த தலத்தில் தற்கால பெயர் ஆர்டிக் வட்டம். இந்த ஆர்டிக் அண்டார்டிகா கீழே இருக்குது, தெற்கு திசையில் இருக்கிறது, வடக்கு திசையில் இருக்குது ஆர்டிக். ஸோ இந்த ஆர்டிக்கு சுற்றி சில நாடுகள் எல்லாம் கூட இப்பயும் இருக்குது. ஸோ வடதுருவம் உரைப்பனை பிரதேசமே, இந்த உரைப்பனை பிரதேசம் மகாமேர் அப்படி உண்டாச்சுன்னா, தாட்சாயணியோடைய நிலம் அந்த கொழுப்பு அந்த பனிமலையில் அப்படியே கவர் பண்ணுறதான் அந்த இதை, அது மேலே பனி மூடிடுறது. ஸோ பார்வதி தாட்சாயணியே இறைவனை அப்படியே தழுவுறான்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நிலத்தின் மூலமாக. ஸோ அது பாருங்க, அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் சொல்லியிருக்கிறது. இந்த நிலம் மூடித்ததுனால அது மேலே பனி மூடி அதுதான் ரொம்ப புனிதமாக கருதப்படுறது. இந்து மதம் மட்டும் இல்லை, எல்லாம் இது புத்த மதம், ஜெயின மதம், திபெத்துக்கு எல்லா நாடுகளும் கொண்டாடுறாங்க. ஸோ மகாமேரு கொண்ட ஆர்டிக் பிரதேசத்தை அடைவது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்றாகும். போகும் வழியெல்லாம் மிக சிரமப்பட்டு பனிகளாக, பனிமலைகள், ஆறுகள், இந்த பள்ளங்கள் இதெல்லாம் தாண்டி போனோம். அந்த இடத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு போகணுன்ற இந்நாளை கடந்து இறைவனை தியானத்தோடு எப்படியாவது ஒரு வாரம் தலைத்தாடிய பக்தனுக்கு அந்த இடத்தில் தன்னுடன் இறையுடன் மானசீகமாக கலந்து அதனால் ஏற்படும் உணர்ச்சி, அதாவது சிலதெல்லாம் நம்ம என்னதான் பாடம் படித்து சொன்னாலும்
அது அனுபவபூர்வமாக உணரணும் அப்படின்னு சொல்கிறார் இவரை. ஒருவர் நம்ம சென்னை வாசி இங்கே வந்து ஆச்சரியப்படுகிறார். அவர் பெயர் பூஜ்யஸ்ரீ ராமதீர்த்த சுவாமிகள். அவர் வந்து அங்கே விஜயம் பண்ணியிருக்காரு, புத்தகம் எழுதியிருக்காரு. அதை பற்றி லாட்ரி சர்க்கிளில் போய் எழுதியிருக்காரு. எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், கைலாசத்தை பிளேனில் மூலமாக ஹெலிகாப்டர் எதுவும் கிராஸே பண்ணக்கூடாது. பண்ணாலும் கழிவு வந்துடும், அது ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல வந்து நோ ஒன் ஷுட் கிராஸ் இட்னு சொல்லியிருக்காரு. இது வந்து வேர்ல்டு அக்ரிமெண்ட்லேயே இருக்குது. நிறைய உலகத்தில் பல நாடுகள் அக்செப்ட் பண்ணியிருக்காது, அது மேலே கிராஸ் பண்ண மாட்டான், அவ்வளோ புனிதமாக இருக்காங்க. இந்த ராமதீர்த்த சுவாமிகள் சொல்ல மகாமேரு விஜய யாத்திரை என்று பற்றி அவர் சொல்லியிருக்கார். மும்பை பமன்ஸ் ஜெர்னலில் 25/10/1964 வருஷமே எழுதியிருக்காரு கட்டுரையை பற்றி. தைத்திரிய ஆரண்யக்கா என்ற வேத நூலை கற்றிருந்த மேதைகளுக்கு சப்த சூரியர்கள் மேரு கஷ்யம் என்ற சொற்கள் மிக பரிச்சயமானவை. 5 மாதங்கள் இருளிலும் 7 மாதங்கள் பகலிலும் இருக்கும் அந்த இடம். 5 மாதம் இருட்டு, 7 மாதம். அங்கே வந்து என்னென்னா வடதுருவத்தில் தோன்றும் சூரியன் தனது 7 மாதங்களில் 7 விதமான பெயர்களால் அழைக்கப்படுகிறான். அவை ஆரோகா, பிராஜ, பற்ற, பதங்க, ஸ்வர்ண, ஜோதிஷ்மான், விபாஸ் ஆகும். காஷ்யப என்ற பெயர் கொண்ட 8வது சூரியனும் அங்கு உண்டு. மகாமேரு கொண்ட அந்த மண்டலத்தையே ஆண்டு முழுவதும் வட்டமடிக்கும் இந்த சூரியன் நம் கண்களுக்கு புறப்படாது. அங்கே வெளிச்சம் வந்துட்டே இருக்குமா, இருட்டாக இருந்தாலும் ஒரு மங்கிய வெளிச்சம் இருக்கும். அங்கு நிகழும் 2 மாதங்களில் வானத்தில் இது மங்கிய ஒளி பரவி இருக்கும். வடதுருவத்தில் ஏற்படும் அதிசய இயற்கை காட்சிகள் வேத காலத்திலிருந்தே சொல்லியிருக்கார். ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணிருக்கார். வேத காலத்தில் மகரிஷிகள் நேர போய் தபஸ் பண்ணியிருக்கார். அவள் ரொம்ப உணர்ந்து அதை வந்து பதிவிட்டிருக்கார். ஸோ தெற்கே வெகு தொலைவில் உள்ள தேசங்களிலிருந்து கூட மக்கள் சமீப காலமாக இந்த மகாமேரு தலத்துக்கு வந்து போகின்றனர். வடதுருவத்தின் காலை பகல் மாலை என்ற பேச்சுக்கு இடமில்லை. மகாமேரு கொண்ட வடதுருவத்தின் அதன் வானத்தில் ஒரு வட்டம் பூர்த்தி பெற சூரியனுக்கு 24 மணி நேரம் ஆகுது மேலே சுற்றிட்டு வரத்துக்கு. ஸோ மார்ச் 21ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 21ஆம் தேதி வரை தொடர்ந்து 6 மாதம் பகல் காலமாகும். செப்டம்பர் 21லிருந்து தேதியிலிருந்து 1 மாத காலம் அந்தி பொழுதாகவும் மங்கிய வெளிச்சமாக இருக்கும். பிறகு நீண்ட இரவு ஆகிடாங்க. ஸோ மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு 1 மாத காலம் முன்பேயே வைகரி ஒளி பரவ தொடங்கிவிடும். இத்தகைய ஒளி காலத்தை புவியில் வேறெங்கும் காண முடியாது. அதாவது நம்ம நித்தியப்படி பார்க்குற மாதிரிலாம் அங்கே இருக்க, அது வித்தியாசமாக இருக்குது எல்லாமே. மகாபாரதம் வனப்பருவத்தின் 163ஆம் அத்தியாயத்தில் மகாமேருவை பற்றி பல தகவல்கள் விரிவாக உள்ளன. இதிலிருந்து எப்படி பாண்டவர்கள் காமாக்கியா வனத்தில் இருந்தபோது அர்ஜுனன் மாத்திரம் விழுந்து பாரதத்தின் வடக்கே வெகு தூரத்தில் இருந்த வாசவ லோகத்தை அடைந்தானாம். அங்கு 5 வருஷ காலம் தங்கி பல அஸ்திர சஸ்திர இதெல்லாம் வித்தையெல்லாம் கற்றுக்கிறான் அர்ஜுனன். உதாரணமாக பாசுபதாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் என்றும் அபூர்வ அஸ்திர பிரயோகங்களின் ரகசிய முறைகளை அங்குதான் அவன் கற்றானாம். அந்த லோகத்தில் தான் மகாமேரு இருந்தது என்றும் அந்த அத்தியாயம் இப்போ கூட சொல்கிறார். அதாவது பிரம்மலோகன்னு வேற தனியாக ஒன்று இருக்குது. பிரம்மாவோட லோகம் பூமியிலேயே இந்த மகாமேரு மலைக்கு மேலே இருக்குன்னு சொல்லப்படுறது. அதுக்கு போயிட்டு வந்ததுக்கே வந்து ரேவதன்னு ஒரு ராஜா, அவன் பொண்ணு தான் ரேவதி, யார் பலராமனோட பொண்டாட்டி. ஸோ அங்கே பொண்ணை விஷயம் போடுறான் கல்யாணம் பிரம்மாட்ட பார்க்குறதுக்கு. போயிட்டு வரத்துக்குள்ள 1000 வருஷம் ஆகிடுது கீழே. அப்போ சொல்கிற பிரம்மா சிரிக்கிறார், ஏதா வந்திருக்கீங்க, இந்த பையனை பார்க்கலாமா, அந்த பையன்லாம் காலமாக எவ்வளோ நாள் ஆச்சுன்றாரு. ஏன்னா 1000 வருஷம் ஓடி எடுத்து. ஸோ நீ போய் பார்த்தா உனக்கு ஆச்சரியமா, ஏன்னா ரேவதி அவ்வளோ உயரமாக இருக்கா, இவர் உயரமாக இருக்க ரேவதன். ஸோ அங்கே போய் பார்த்தா எல்லாம் குள்ளமாக இருக்கா. ஸோ அப்போ சொல்ல கிருஷ்ணனோட அண்ணாவை பிறக்க போகிறான் பலராமன், அவனுக்கு பொண்ணை கொடுன்னு சொல்லி அனுப்புகிறார் பிரம்மதேவர். இந்த மாதிரி ரேவதி கல்யாணத்தில் வரப்படுது மகாபாரத்தில். ஸ்ரீமத் பாகவத்தின் 5வது ஸ்காந்தம் 16லேருந்து 28 அத்தியாயங்களில் மகாமேரு கொண்ட பிரதேசத்தின் வர்ணனை வருகிறது. திரேதாயுகத்தில் இங்கு காணப்பட்ட அதிசய இயற்கை காட்சிகளிலும் எந்த யுகத்திலும் மானிடர்கள் காண மாட்டார்கள். அது மாதிரிலாம் சொல்லியிருக்கு. சூரியன், சந்திரன், வெடியூருங்களை கொட்டி வச்ச மாதிரி நட்சத்திர கூட்டம் எல்லாம் பார்க்கலாம். அங்கே போனால் ஈஸியாக கிட்ட தெரிகிற மாதிரி இருக்கும்.
என்னென்னா இந்த அதிசய நிகழ்ச்சி அது சுழண்டுட்டே இருக்குமா. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் நம்மளை சுற்றி இந்த இந்த பிர்லா பிளானட்டோரியம்னு சொல்கிறாள், அங்கே போய் பார்த்தா காமிக்கிறான் இல்லையா, ஒரு கூண்டு உள்ள உட்காந்து வச்சுட்டு பார்ப்பான், அப்படியே சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அங்கே பார்க்க முடியும்னு சொல்லப்படுறது. சைபீரியா, ஸ்காண்டினேவியா, கிரீன்லாந்து, கனடா, அலாஸ்கா என்ற வடதுருவத்தை சுற்றியுள்ள நாடுகள் மூலம் எவ்வாறு அந்த துருவத்தை அடையலாம் என்பதை இவருடைய கட்டுரையை விவரிக்கிறது ராமானந்த தீர்த்தர். மகாமேருவின் குறுக்கே செல்வதோ வேறு மார்க்கமாக தாடி செல்வதோ பசிவை கொலை செய்த பாபத்தை செய்கிறாரோ யாரும் செய்ய மாட்டான்றார். ஸோ நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல. இந்த மகாமேரு மலைக்கு மற்றொரு பெயர் 9 அடுக்கு கொண்ட ஸ்வஸ்திக் மலைன்னு சொல்லுவாங்க. ஸோ பான் மதத்தை சேர்ந்தவர் பாண்டே என்னும் திபெத் பழங்குடிய மக்களின் கலாச்சாரம் இப்பிராந்தியத்திலாம் பரவியிருந்தது. இவர்கள் கைலை மலையை பவித்திரமாக கருதி அடிக்கடி புனித யாத்திரை செய்வா. அவள் வந்து அப்பிரதர்ஷமாக சுற்றுவாளாத. இந்த இதுலேயும் புத்த மதத்துலேயும் இதுலேயும் கூட ஜெயினத்தில் கூட அவள் என்ன பரிக்கிரமா அப்படி பண்ணுறான்னு சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணோம். நமஸ்காரம் பண்ணி கொஞ்சம் 2-3 நமஸ்காரம் பண்ணி திருப்பி எழுந்து நிற்பான். தியானம் பண்ணோம், திரும்பி நமஸ்காரம் பண்ணோம். கிலோமீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி நமஸ்காரம் பண்ணி பனிமலையில் ஜஸ்ட் இமேஜின் இப்பயும் பண்ணுறா அவள்லாம். ஸோ திபெத்திய புராணமான காங்குரி கார்ஷொக்கு என்னும் நூலிலும் கைலை மலை பற்றிய விவரங்கள் காணலாம். ஸோ அந்த மலையில் ஒரு பகுதியில் கற்பக விருட்சம் அமைந்துள்ளதாகவும் மற்ற பகுதிகளில் வைரம், வைடூரியம், மரகதம், பொன் போன்ற வெள்ளியாலானவை என்றும் கூறுகிறது. டோம்சக் தர்மபாலா என்னும் டோவா கைலை மலையின் தெய்வமாக கருதப்படுவார். அந்த டோம்சக் தான் பரமேஸ்வரன் சொல்கிறார். ஸோ அந்த டோம்சக்கை தடிவினா மாதிரி ஒரு பெண் இருக்கார். ஸோ அவள் தான் பார்வதியும் சொல்லப்படுறது. சார் இந்த டோம்சக்கை சொல்லும்போது புலித்தோலை உடுத்தி மண்டையோடிகளை மாலையாக அணிந்தவர், டமரு என்ற உடுக்கையை கையில் அணிந்து உள்ளவர், காட்டம் என்ற திருசூலத்தை கையில் பிடித்துள்ளார். அதெல்லாம் பரமேஸ்வரன் தான் குறிக்கிறது. ஸோ இந்த வர்ணனையிலிருந்து சிவபெருமானைத்தான் டோம்சக் என்று திபெத்தியர் அழைக்கின்றனர். ஜெயின மதத்தினர் கைலாய மலையை போற்றி வணங்குகின்றனர். வாழ்வில் இன்னகிழ்ந்த ஆன்மா விடுதலை அளிக்க அதான் நம்பராவா. ஸோ ரிஷபானந்தநாதர் திறந்தார் ஜெயின மதத்தில். அவர் தீர்த்தங்கிறார், முதல் தீர்த்தங்கிறார். இந்த மலை உச்சியில் ஞானம் பெற்றதோடு அங்கேயே சமாதி உண்டதாகவும் அவர் நம்புகின்றனர். ஜெயின மதத்தில் இன்று கையாளப்படும் புனிதமான சடங்குகளுக்கு வழிவகுத்தது அவர் தான். ஸோ 24 தீர்த்தங்களாக மகாவீரர் ஒரு முறை அங்கே போயிருக்கார். மகாவீரர் 24 தீர்த்தங்கரர் அவர். கைலை மலையை மேறு பருவம் என்று அறுதியிட்டு கூறும் நமது புராணங்களில் மேலும் இதை பற்றி அரிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லப்படுறது. என்ன சொல்கிறேன்னா, இந்த மேருமலை உலகின் மையத்திலிருந்து 84,000 சங்கம் உயரம் கொண்டது. ஒரு சங்கம்ன்றது 4.8 கிலோமீட்டர்ஸ் தூரம். ஒரு சங்கம்ன்றது 4.8 கிலோமீட்டர் தூரம். அந்த மாதிரி 84,000 சங்கம் உயரம் கொண்டுள்ளது சொல்லப்படுறது. ஸோ கைலை மலையில் தத்புருஷம் என்னும் கிழக்கு நோக்கிய முகம் மின்னொளி மீச ஸ்படிகமாகவும், அகோரம் என்ற தெற்கு நோக்கிய முகம் கடல் வண்ணம் கொண்டத நீலக்கல்லாகவும், சத்யோஜாதம் என்று மேற்கு நோக்கிய முகம் செந்நிறம் கொண்ட மாணிக்கமாகவும், மேற்கு நோக்கிய முகம் சத்யோஜாதம் என்று மேற்கு நோக்கிய முகம் செந்நிறம் கொண்ட மாணிக்கமாகவும், வாமதேவன் என்ற வடக்கு நோக்கிய முகம் பளபளக்கும் தங்கமாகவும், ஈசானம் என்னும் வானை நோக்கிய முகம் கண்ணை ஒத்து வெள்ளியாகவும் திகழ்கின்றது. ஸோ அந்த கைலை மலையில் ஒவ்வொரு தைலமும் அது கைலை மலையில் பரமேஸ்வர சுரூபம்னு சொல்லியிருக்கு. இந்த ஈசானம், தப்தரிஷம், வாமதேவம், சத்யோஜாதம், மகோரம் அதுவே அது மாதிரி இருக்குது சொல்லப்படுறது. கைலை மலை சிகரத்தில் சிவபெருமான் தன் பரிவாரங்களோடு வீட்டிருக்கிறார். பத்மாசனது இந்த தொடையின் மீது பார்வதி தேவி அமைந்திருக்க நிஷ்டையில் இருக்கிறார். 4 அடுக்குகள் கொண்ட இந்த மேருமலையில் முதல் 3 அடுக்குகளில் அக்ஷர்கள் வசிக்கின்றனர். 4ஆம் அடுக்கில் 33 கோடி தேவர்களும் கிண்ணறர்களும் கிம்பரோடர்களும் அஸ்வினி தேவர்களும் முதல் தகுதியும் உள்ளனர். மேலும் புராணங்களை கூற்றப்படி கைலாய மலைக்கு அருகில் உள்ள ஒரு மலையில் குபேரன் உள்ளார். அதற்கு அருகில் உள்ள 8 குன்றுகளை குபேர பண்டார், குபேரனுடைய பொக்கிஷன் சொல்லப்படுறது. திருக்கைலாயத்தை பற்றி வேதத்திலும் குறிப்புகள் உள்ளன. 14 ஆண்டு பிறகுதான் ஞானிகள், முனிவர்கள், ரிஷிகள் பல பேர் அங்கே போய் குடியேறி தவம் இருக்க ஆரம்பித்தா. யுகம் யுகமாக பலதரப்பட்ட மனிதர்கள் கையிலுக்கு வந்து யாத்திரை செய்த போதிலும் அந்த பயணத்தை பற்றி குறிப்புகள் எடுத்து தொகுத்து
புத்தகமாக முதல் வெளியிட்ட பெருமை ஜப்பானிய பௌத்த கருவி கொய்குவா குச்சி அப்படின்னு ஜப்பானிய துறவி அப்புறம் தான் புக்கு முதல்ல போட்டார் கைலாய மலையை பற்றி, வேறு யாரும் போடல. ஸோ 1900 ஆண்டில் வெளியிட்டார். அடுத்து 1948 லாமா அங்காரிகா கோவிந்தா என்ற பெயரில் பொலிவிய ஜெர்மன் பௌத்தர் துறவி வெண்பனி மூடிய சிகரத்துக்கு வெளி என்ற தூளில் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. சுவாமி பிரணவானந்தா என்ற இந்திய துறவியால் எழுதப்பட்ட கைலாய மானசரோவர் பற்றிய குறிப்புகளே முழுக்க நம்ப தொகுந்தவை எனலாம். அதில் வந்து ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கார் அவர். கைலை மலையை வலம் வருவதில் பல முறைகள் கையாளப்படுகின்றன. திபெத்திய பௌத்த பிட்சுக்கள் கோரா எனப்படும் சாஷ்டாங்க நமஸ்காரம் முன்னாடி சொன்ன மாதிரி பண்ணுறா. அவள் அம்மா ஒவ்வொருத்தரும் ஒரு பண்ணுறா. நம்ம மனுஷாலும் நடந்து தான் போயிட்டு வரா. முடியாதவ இதில் ஹெலிகாப்டர் மேலே பிளேனில் கூட போயிட்டு வந்துடுறா. இதனுடைய இது வந்து 52 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கைலாய மலையை கிரிவலத்தை கால்நடையாக நடந்து ஒரே நாளில் முடிக்கும் திபெத்தியரும் உண்டு. 52 கிலோமீட்டரில் பனிமலையே ஒரு நாளே நடந்து வந்துடுவாங்க திபெத்தியர். நம்ம அவளுக்கு வந்து மலை ஏறுற இதெல்லாம் உண்டு. அவளுக்கு ஒல்லியாக தான் இருப்பாள், தொப்பையெல்லாம் இருக்காது நம்மளாட்டம். அவளுக்கு நார்த் ஈஸ்ட் இந்தியா போனாலே நம்ம இந்தியாவில் எல்லாம் தொப்பை ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஏறி தான் போக வேண்டியது தெருக்கள்லாம். ஸோ இந்த மாதிரி இந்த கைலாயத்தை சுற்றி நிறையா மலைகள்லாம் இருக்குது, நிறையா நீர்வீழ்ச்சி அருவிகள் இருக்குது. என்ஜாய் பண்ணணும். வாழ்க்கையில் ஒரு முறையாக கைலாயத்தை வரைக்கும் போயிட்டு வரணும். மானசரோவர் போய் தரிசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 18,600 அடி உயரத்தில் டோல்மாலா பாஸ் கொண்டது. இங்கே அம்பாலி உறைவிடமாக கருதப்படுகிறது. இங்கே பிராணவாயு குறைவாக இருப்பதால் 10 நிமிடங்களுக்கு மேல் எவரும் தங்குவதில்லை, மூச்சு முற்றுவிடும். ஸோ இந்த மாதிரி அங்கே அது வந்து பார்வதியோட அந்த நிலம், பார்வதி தாட்சாயணி நிலம் வந்து மூடின பகுதியும் சொல்லப்படுறது கைலாய மலை. இங்கே இருக்கிற அம்பாள் தான் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கலாம். இந்த ரேஷிகா தேவின்ற இது. ஸோ கைலை யாத்திரை இறைவன் நினைப்பில் மனம் ஒன்றி நிற்கலாம். உடற்கலைப்பு நினைவு இல்லாமல் போகிறது. இங்கே பசிக்காது, இதாகாது. அதாவது எல்லாமே அந்த இறைவனோடய ஒன்றி போயிடுறாங்க. வேறு சிந்தனையே வராதுன்னு சொல்லப்படுறது. இந்த மாதிரி ஜபல்பூர் நாகராஜமாக ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்கிறார். எல்லாத்தையும் நம்மளால் இந்த 20 நிமிஷம் சொல்ல முடியாது. அதனால் இதோட நிறைவு செய்கிறேன். இந்த 359 வீடியோவை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு வருத்தம் எனக்கு, மிச்சத்தெல்லாம் பார்க்குறா. குலதெய்வம்னு போட்டால் 500 பேர் பார்க்குறா, ஜோசியெல்லாம் 1000 பேர் பார்க்குறா. இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன்றா. 50 பேர் 60 பேர் 100 பேர் கூட வர மாட்டேன்றது. அது வருத்தம் தான். இது ஏன்னா அந்த சப்ஜெக்ட் எடுத்தால் கூட தோணும் எனக்கு சில நேரத்தில். இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம நாட்டில் புனிதமாக கருதப்படுற இடம், அதை பற்றி விஷயங்கள் இருக்குன்னா தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு தான் முயலுங்க. நம்ம போவோன்னு சொல்ல, கைலாயத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்ல. நான் டைம் கிடச்சா, அதாவது இதெல்லாம் நேரம் இருக்கணும், பணம் இருக்கணும், உடல் ஒத்துழைக்கணும், எல்லாமே இருக்குது. கோடியாக பணம் இருந்தாலும் போக முடியாது. நல்லா ஞாபகம். ஸோ இதெல்லாம் வந்து வி ஷுட் ட்ரை. நம்ம ஏஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிச்சிடணும். அதெல்லாம் எல்லாம் வயசாகட்டும், ரிட்டையர்மெண்ட் ஆன போய் போகிறான்னா அவன் படுத்துட்டுருவான். அப்புறம் அடுத்தது ஸோ வியாதிகளே 60 வயசுக்கு அப்புறமா தான் வருது நிறைய மனுஷாளுக்கு. ஸோ அதனால் யங்ஸ்டர்ஸ் ட்ரை டு விசிட். சனாதன தர்மத்தை பிலீவ் பண்ணுறவா சின்ன வயசுலேயே போயிட்டு வாங்க எல்லா இடத்துக்கும் சொல்லி இதை நிறைவு செய்கிறேன்.